ஒரு சுரக்காய் கூட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் காட்டில் விளைஞ்ச சுரக்காய் தான் ஒரு காய் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பிஞ்சு சுரக்காய் தான். அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். இந்த பக்கம் சாப்பாடு வெந்துட்டுருக்கு. சுரக்காய் கூட்டுக்கு பாசிப்பருப்பு, தக்காளி, பூண்டு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ சுரக்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சுரக்காய் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். சுரக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம். கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் பருப்பில் வேக போட்டிருக்கேன். அதனால் பருப்பு எடுத்து ஊற்றி இப்போ சுரக்காய் கூட்டுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சாம்பார் மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சூப்பராக இருக்கும். பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்ம வாழைக்காய் வறுவல், ரசம் வைக்கப்போ போகிறோம். இது கூட்டாகவும் நீங்கள் ரசத்துக்கு வச்சு கூட்டாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இப்போ வாழைக்காய் வறுவலுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்கல. சிக்கன் 65 மசாலாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே பிரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன சொன்னால் சுரக்காய் கூட்டு வச்சாச்சு. இதில் கொஞ்சம் போதும், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதுவே சாம்பார் மாதிரியே நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. சரி வாங்க. இப்போ இறக்கிட்டு இப்போ மசாலா தடவி வச்சுருக்கேன் வாழைக்காயில். இப்போ வாழைக்காய் பொரிச்சிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி புளி இல்லை, அதனால் தக்காளி ரசம் வச்சுட்டேன். இந்த பக்கம் வாழைக்காய் வறுத்துட்ருக்கேன். 626-101. இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு, அதுக்கப்புறம் தக்காளி ரசம், அதுக்கப்புறம் சுரக்காய் கூட்டு, சுரக்காய் சிறுபருப்பு போட்ட கூட்டு, அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் போடாத ஆம்லேட் சின்னதாக. இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. சுரக்காய் கூட்டு, ரசம், வாழைக்காய் வறுவல். வெஜ் பிரியாணி செஞ்சுக்கலாம். வெஜ் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் முட்டை வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம தயிர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு கொஞ்சம் அதோட தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லெமன் சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க, தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம் உதிரி உதிரியாக வரும், நல்லா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தயிர் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரிசி போட்டாச்சு. ஒரு கொதி வந்தோடனே மூடி விட்டு 2 விசில் விட்டால் இறக்கிடலாம். நம்ம சாப்பாட்டு அரிசி தான் போட்டுருக்கோம். இன்னைக்கு சூடான பாருங்கள் வெஜ் பிரியாணி சொல்ல முடியாது, இது குஸ்கா மாதிரி தான், சூப்பராக இருக்கும். அப்புறம் பாருங்கள் அவிச்ச முட்டை குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூப்பரான சிக்கன் கிரேவி, அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டில். இந்த கிரேவி ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி நம்ம வீட்டில் சூப்பரான குஸ்கா, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை, தயிர் பச்சடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு உளுந்தம் பருப்பு சட்னி அரைச்சிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 6 வரமிளகா போட்டு நல்லா வறுத்து விடுவோம். கருவேப்பிலை, மல்லி இலையெல்லாம் போட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நிறையா கூட போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி சூப்பராக இருக்கும். பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, மல்லி இலை, வரமிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ பூண்டு ஒரு 5 பல் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே எடுத்து. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தக்காளி போட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் இருந்தால் போட்டால் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட. சட்னி நிறையா வேணுன்னா வேர்க்கடலை பொரியலில் கூட போட்டுக்கரலாம். நான் போடலை. சட்னி ஆற வச்சு அரைச்சிட்டு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுரக்காய் சிறுபருப்பு போட்ட சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. தோசைக்கு சூப்பராக இருக்கும் சிறுபருப்பு சாம்பார்.
சட்னி நல்லா ஆற விட்டு நல்லா அரைச்சாச்சு. சூப்பரான மல்லி, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு.